அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு இயல் 4 உரைநடை உலகம் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்க பாடத்தர சாராம்சத்தை பார்க்கலாம். பாருங்கள். நுழையும் முன், அதாவது மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை நம்ம என்ன செய்ய வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொடுக்கல் வாங்கலாக அறிவு அனைத்தும் உணர்வு அனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது அப்படின்னு நினச்சி அந்த குறுகிய மனப்பான்மையை ஒழித்துவிட்டு அகன்ற பார்வையை தருவதற்கு மொழிபெயர்ப்பானது உதவுகிறது. மொழிபெயர்ப்பு எதற்கு உதவுகிறது அப்படின்னா, பிற மொழியில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க, நம்ம நூல்களும் பிற மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது பிறர் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மொழிபெயர்ப்பு கல்வி. இன்றைய வளர்ந்து வரக்கூடிய அறிவியலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மொழிபெயர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு மொழியியல் அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதுன்னு சொல்கிறோம் மொழிபெயர்ப்பு. சொன்னார் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா. இது இன்புக்கு கொஷினாக கேட்பாங்க. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதற்கு பேர் என்ன? மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மனவை முஸ்தபா. அடுத்தது, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் எது பயன்படுகிறது? மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றியமையாதது. ஒரு மொழி வளம் பெற்று பல விதத்திலும் அதோட வளர்ச்சி பெறவும் உலகத்தோடு உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பானது மிகவும் இன்றியமையாதது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் எது? மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு.கு. ஜெகநாதர். இதுவும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு.கு. ஜெகநாதர். அடுத்தது, மொழியின் தமிழும் மொழிபெயர்ப்பும் எவ்வாறு இருந்தது? பண்டைய காலத்திலேருந்தே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முதல் கிடைத்த நூல் இது தொல்காப்பியம். அதை எழுதியவர் தொல்காப்பியர். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வரும். இன்புக்கு ஒன்றாடு வரும். மரபியலில் 98 மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது, சின்னமுனீர் செப்பேடுகள் அந்த காலத்தில் அதுலேயும் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத புலப்படுத்துகின்றது. சின்னமனூர் செப்பேடு சங்க காலத்திலேயே இது தமிழின் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதே நமக்கு புலப்படுத்துகின்றது. அடுத்து, வடமொழியில் வழங்கி வந்த ராமாயணம், வடமொழினா இது சமஸ்கிருதம், ராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிறமொழி கதைகளை தமிழ்படுத்தி நமக்கு புலப்படுத்துகின்றது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் உள்ளிட்ட சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவியே படைக்கப்பட்டவை. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் இதெல்லாம் வடமொழி கதைகளை தழுவி தமிழில் படைக்கப்பட்ட காப்பியங்களாகும். அடுத்தது, மொழிபெயர்ப்பு தேவை எதற்கு? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்றாகி விடுகிறது. விடுதலைக்கு பிறகு நாட்டில் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஊட்டுவதற்கும் என்ன செஞ்சிச்சு? இந்திய அரசானது மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. எதற்கு? தேசிய உணர்வை ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசானது மொழிபெயர்ப்பு கல்வியை ஒரு கருவியாக கொண்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலமாக செய்யப்பட்டது மொழிபெயர்ப்பானது. அடுத்தது, மொழிபெயர்ப்பு கல்வி இதை ஒரு கல்வியாக ஆக்குவதற்கு மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஏன்னா நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் என்ன செய்ய முடியும்? உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்தோடு மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலை வாய்ப்பு தளத்தை என்ன செய்யலாம்? விரிவாக்கவும் முடியும். இது நாடு, இன, மொழி எல்லைகளை கடந்து ஓருலகத்தன்மையை பெறக்கூடிய சக்தி வாய்ந்தது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி. இலக்கிய இறக்குமதி, பிறமொழி இலக்கியங்களை என்ன செய்வோம்? அறிந்து கொள்வதற்கு. அதை போலவே புதிய படைப்புகளை நாம் உருவாக்கும் என்ன பயன்படுகிறது? நமக்கு மொழிபெயர்ப்பானது உதவுகின்றது. இலக்கியம் என்பது
தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது என்ன செய்வனோ கலைச்சிறப்புடையதாக இருக்கின்ற போதுதான் அனைவரது அனுபவமாகவும் அது பொதுவான நிலையை பெறுகிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் என்ன செஞ்சார்னா அந்நாட்டு படைப்பாளர் போலவே என்ன செஞ்சார், கொண்டாடப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டு வரை மொழிபெயர்ப்பு நூல்களானது பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னர் ஆங்கில நூல்களும் என்ன ஆயிடுச்சு, ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. அதே போல் தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கும் தமிழையும் வேறு மொழியிலையும் அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது எதனால்? மொழிபெயர்ப்பால் தான். மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் பல படைப்பாளிகள் உலக அளவில் கவனம் பெற்றிருக்கவே முடியாது. இப்போ எடுத்துக்காட்டாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு தான் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு என்ன கிடைச்சது, நோபல் பரிசு கிடைத்தது. இது இம்பார்ட்டன்ட். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய தொகுப்பு கீதாஞ்சலி, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அதே மாதிரி நம்ம மகாகவி பாரதியாரின் படைப்புகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் என்ன இருந்திருக்கும், உலகளவில் அன்னைக்கே அது உயரிய விருதுகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடி மொழிபெயர்ப்பாக பிரான்ஸு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளில் நூல்கள் இன்றைக்கி கிடைக்க தொடங்கி இருப்பது நல்ல பயனை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிற மொழி இலக்கிய வடிவங்கள் பலவும் நமக்கு தமிழுக்கு அறிமுகமாகியுள்ளன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி கம்பேர் பண்ணுறோம். சிந்தனை வடிவம், அதோட உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல வகையான கூறுகளை நம்ம எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பானது உருவாகிறது. நம்ம மொழியில் உள்ள நூலோட அதோடைய பண்புகளை நம்ம என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். அடுத்து மொழிபெயர்ப்பு செம்மையாக இருக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு எந்த வேலை செஞ்சாலும் என்ன சிறப்பாக திறம்பட செய்யணும். அது மாதிரி மொழிபெயர்ப்பு என்பது செம்மையாக இருக்க வேண்டும். அதை நம்ம புரியாமல் தவறான மீனிங்க்கு போயிடக்கூடாது. அதனால் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கேமல் என்பது என்னது, வடம், கயிறு அப்படின்னு பேர். அதாவது இந்த தேர்லாம் இழுக்கக்கூடிய பெரிய மொத்தமான கயிறு. கேமல்னால் நமக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமாக என்னென்னு ஒட்டகம் அப்படின்னு தெரியும். அப்போ ரெண்டு பொருள், வடக்கயிறு, கேமல்னால் ஒட்டகம். இப்போ ஊசிக்காதில் வடம் நுழையாது அப்படிங்கிற வேற்றுமொழி தொடரை என்ன செய்கிறோம், ஊசிக்காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு மொழிபெயர்த்து பயன்படுத்தலாமா? இல்லை. தொடரில் வடம் என்பதுக்கு பொருத்தமான சொல்லாக அமைவது எது, ஊசிக்காதில் நூல் நுழையுமே தவிர அந்த பெரிய கயிறு நுழையாது, வடக்கயிறு நுழையாதுங்கிறது தான் பொருள். அப்போ மொழிபெயர்ப்பு கழிவின்றி சிதறலின்றி இருக்கணும். அது பொருள் மாறாமல் சிதறலின்றி இருக்கணும். மூல மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அடுத்தது பாருங்கள், டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. அதுவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமீட்ரி அப்படின்னு சொல்லி சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலையளவியல் அப்படின்னு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்படுகிறது. அதாவது ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து மொழிபெயர்க்கப்படுது. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் அப்படின்னு மொழிபெயர்க்கலை. அப்படிப்படி எடுத்தோம்னா மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகிறது. இங்கே டிரான்ஸ் அப்படிங்கிற முன்னோட்டை வச்சு நம்ம மொழிபெயர்க்கவில்லை. இது டெலிங்கிற ப்ரிஃபிக்ஸை வச்சு பார்த்தோம். இங்கே டிரான்ஸ்கிற முன்னோட்டை வச்சு நம்ம ப்ரிஃபிக்ஸை வச்சு மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு என்ன செய்யணும், மொழிபெயர்க்கும் பொழுது இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இதில் ஒரு இன்புக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொழிபெயர்ப்பு ராகுல் சாங்கிருத்தியாயன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராகுல் சாங்கிருத்தியாயன் 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது என்ன செஞ்சார், வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. என்புக்கு ராகுல் சாங்கிருத்தியாயன். இது 1949ஆம் ஆண்டு இந்த நூல் கனமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கக்கூடிய நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளியாகின்றன. 1949 கனமுத்தையா இதனை மொழிபெயர்த்தார். அடுத்து 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, அடுத்தது இது 2018 யூமா வாசிகி மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த நூலை பலர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பாருங்கள், இன்றளவில் மொழிபெயர்ப்பானது பல துறைகளில் வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. இன்றைக்கி பல துறைகளின் வளர்ச்சிக்கு எது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அது தேவைப்படும். மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகையெல்லாம் என்னது வலையாக பிடித்திருக்கின்ற இந்த ஊடகத்தின் வளர்ச்சி இன்றைக்கி கிடையாது. என்னென்ன ஊடகம் மாஸ் மீடியா என்னென்ன இருக்குதுன்னு இன்றைக்கி பாருங்கள், நிறைய இருக்குது இல்லையா? தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், அடுத்த இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் இன்றைக்கும் என்ன செய்யுது, வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு அவசியம் தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் சென்றடைந்து பயன்படுகின்றனர். இதனால் புது வகையான சிந்தனைகள் மொழிக்கூறுகளானது என்ன செய்து பரவுகின்றது. அடுத்து மொழிபெயர்ப்பின் பயன் என்ன அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் வினா தான் இதுவும். மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு என்ன செய்து சாத்தியமாகின்றது. இரவு தொலைக்காட்சியில் காணக்கூடிய காட்சிகள் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் எது பயன்படுகிறது அப்படின்னா மொழிபெயர்ப்பின் துணைதான் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க மொழிபெயர்ப்பின் பயன்கள் அப்படின்னா இதை எழுதலாம். இன்றைய வளரக்கூடிய நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க எது பயன்படுகிறது அப்படின்னா மொழிபெயர்ப்பே பயன்படுகிறது. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி என்ன ஆகிறது, மொழி வளமை பெறுகின்றது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றையும் நம்மால் அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லவற்றை நாம் என்ன செய்யணும், எப்பயுமே எதை எடுத்துக்கிட்டாலும் நல்லதை எடுத்துக்கணும், நல்லதவற்றை நீக்கி விடணும் இல்லையா? அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், நல்லனவற்றை பெற்றுக்கொள்ள முடிகிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை என்னன்னு சொல்கிறோம், இதை பயன்கலை, பயனுள்ள கலை, இது இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதை மொழிபெயர்ப்பது, எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறத நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டுவிட்டு என்ன செய்யணும், புதிய புதிய நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலையானது வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசக்கூடிய மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய செய்ய வேண்டும். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். ஆனால் அந்த படைப்புகள் என்ன செய்யவில்லை, நம்மை இன்னும் எட்டவில்லை. தமிழில் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகி இருந்தால் இன்றளவும் தமிழின் பெருமையானது உலகெங்கும் முறையாக பரவியிருக்கும். செய்ய வேண்டிய அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடிய முண்டாசு கவிஞருடைய வரிகளை நாம் தலைமேற்கொண்டு என்ன செய்யணும், தமிழுலகம் செயல்பட வேண்டும். அங்கிருந்து கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லது, அவர் கூறுவது போல என்ன செய்யணும், அங்கிருந்து கொண்டு வந்து சேர்க்கறது மட்டுமல்ல, நம்மளுடைய மொழியையும் உலகெங்கும் பரவ செய்ய வேண்டும்னார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையவளாக இருக்க வேண்டும், உலகம் ஆக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதற்கு பெரிதும் பயன்படக்கூடிய பயன்கலையாகிய மொழிபெயர்ப்பு கல்வியானது இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி.